அதுக்கு முன்னாடி ராதாகிருஷ்ணனோட உயிர் எடுக்கணும். இல்ல, ராதாகிருஷ்ணன்னா எனக்கு உயிர்னு சொல்ல வந்தேன். நான் என்னவோ நினைச்சேன், சுகந்தி மாதிரி ஒரு சூப்பரான பொண்ணு போட்டோ எடுத்து அதை பெருசா ப்ளோ பண்ணி அதை பாத்துக்கிட்டே இருக்கணும்னு எனக்கு ஆசை. ராதாகிருஷ்ண மாதிரி அழகான ஆம்பளையோட தலையை வெட்டி எடுத்து முன்னாடி வச்சு அந்த முகத்துக்கு பவுடர் பூசி இப்படியே பாத்துட்டு உட்கார்ந்து இருக்கிறது எனக்கு ரொம்ப இஷ்டம். என்ன? ஒண்ணு இல்ல, ரொம்ப தாகமா இருக்கு. எனக்கும் நிறைய தாகம் இருக்கு கிருஷ்ணா, தீராத தாகம். கொஞ்சம் தெரியுமா சொல்லு, உனக்கு என்ன தாகமா? ராதாகிருஷ்ணனுடைய ரத்தத்தை குடிச்சாதான் தீரும். ஆமா, கழுத்தை நெரிச்சு கொண்டு கொடல மாலையா போட்டு அந்த ரத்தத்தை குடிக்கணும்ன்ற தாகம். ஐயோ ஐயோ, நில்லுடா. இங்கிருந்து உயிரோட திரும்பி போன நினைக்கிறியா? அப்போ உன் கூட்டாளி கிட்ட போய் சொல்லு, ரோசி இங்கதான் இருக்கா, இந்த காட்டை விட்டு எங்கேயும் போகலன்னு. அவனை நான் கொண்டு போவேன். அதை யார் தடுத்தாலும் அவங்களை கொண்டு ரத்தத்தை குடிப்பேன். அம்மா, ஒரு முயல். அது பாட்டுக்கு போட்டுமே. ஹலோ, என்ன வேணும் உங்களுக்கு? அட, குழம்புக்காக வச்சிருக்கேன். ஏய், நில்லு. அடியே, ரொம்ப தூரம் போயிடாத. அம்மா, வந்துட்டியா? சமையலுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. என்ன இது? ஒண்ணும் இல்ல, சும்மா. என்னன்னு சொல்லு. பெருசா ஒண்ணும் இல்ல, சோப்பும் பவுடரும் சேர்ந்து. இவ்வளவு பெரிய பொட்டலமா இருக்கு, சோப்பு பவுடருங்கிற? ஆமாமா. எனக்கு தெரியாதா உன்ன? அவளுக்கு ஏதோ வாங்கியிருக்க. வழியில முல்லைப்பூவை பார்த்தேன், ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்தேன். இத நீங்களும் உங்க கையில கொடுத்துருங்க. இத வாங்கிக்கிறதுக்கு அவ இங்க இல்லையே. எங்க போனா? காட்டுக்குள்ள இருந்து ஒரு முயல் இங்க வந்துச்சு, அதை பிடிக்கிறதுக்காக பின்னாடியே ஓடி இருக்கா. அஞ்சலி, எங்க என்ன பண்ற? என்னங்க, ஒரு அழகான முயல் இந்த பக்கமா போச்சு. முயல் அது எங்க வேணா போய் தொலைட்ட, நீ வா. ஏங்க
என்னாச்சு? எனக்கு ஒண்ணும் ஆகல. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, இது மாதிரி இடத்துக்குலாம் தனியா வராதுன்னு. நீங்க சொல்லவே இல்லையே. சொல்லலன்னா இப்ப சொல்றேன், வாய கூட. ஒவ்வொரு நேரத்துல ஒரு மாதிரி இருக்கீங்க. நீங்க இந்த மாதிரி கோவப்பட்டீங்க, நான் இங்க இருக்க மாட்டேன். இனிமே கோவப்படல, போதுமா? வா. போலாம். ரோசி, இந்த பாலகோபால உயிருக்கு உயிரை காதலிச்சு செத்து போன ரோசி. உனக்கு முன்னாடியே நான் மனசால கல்யாணம் பண்ணிக்கிட்டவளாக்கும். எங்களோட சந்தோஷம் நிறைஞ்ச வாழ்க்கைக்குள்ள நீ எதுக்கு வந்த? நிறைய கனவு கண்டவங்க நாங்க. ஆனா நீ அதை புடுங்க பாக்குற. செத்த குழியில போன வெளியில விட்டு நான் விட்டு தர மாட்டேன். ரோசி, நீ ஒரு ஆத்மாங்கிற மரணத்தை என்கிட்ட பேசிட்டு இருக்க. சரி, ஆனா ஆத்மாவுக்கு ஒரு மனசு இருக்கு. வாழ்நாள் பூராவும் உங்களுக்காகவே வாழ்ந்த மனசு. அந்த மனசுக்கு அமைதி கிடைக்கணும்னா நீங்க எனக்கு சொந்தமாகணும். இதை எனக்கு விட்டு கொடுத்து இல்லனா உடனே சேர்ந்து வாழணும் முடிவு பண்ணிருக்கேன். ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா நடக்கும். இங்க வச்சு இந்த நிமிஷம் என்னை யாரும் ஒண்ணு செய்ய முடியாது. எந்த சக்தியாலையும் என்னை தடுக்க முடியாது. சொல்றது கேளு. வேண்டாம், தள்ளுங்க. எனக்கு இவ வேணும், இவ உயிர் வேணும். தேவைப்பட்டா எல்லாரையும் எரிச்சு சாம்பலாக்க என்னால முடியும். ஆனா எனக்கு வேண்டியது இவ உயிர் மட்டும்தான். இவ செத்தாதான் நீங்க எனக்கு கிடைப்பீங்க. அஞ்சலி, 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 அங்க பாத்திரம் உண்மையா பாலு? உண்மைதான். கொஞ்ச நாளா அவ என்ன ஒரு நிழல் மாதிரியே பின்தொடர்ந்துட்டு வந்தா. இது வரைக்கும் என்கிட்ட ஏன் இதை சொல்லல? உங்களுக்கு எல்லாம் தெரிய வேண்டாம்தான். ஆரம்பத்துல இது எனக்கு ஒரு விளையாட்டு மாதிரி தான் தோணுச்சு. ஆனா இப்போ என் பாலுவோட வாழ்க்கையில தான் நீ விளையாடணுமா? அவருக்கு ஏன் இந்த வேதனை? இதிகாசங்களும் புராணங்களும் கற்பனை இல்லைன்னு இப்ப புரிஞ்சுதா? பாலு, சொத்து சுகம் எதுவும் நமக்கு வேண்டாம். இப்பவே திரும்பி போயிடலாம், அதான் நல்லது. நாம இங்க இருந்து போறதுனால மட்டும் பிரச்சனை தீந்துராது வர்மா சார். நான் இங்க இருந்து எங்க போனாலும் ரோசியோட ஆத்மா என்ன பின்தொடரும். தற்சமயம் அஞ்சலியை கூட்டிக்கிட்டு எல்லாரும் இங்க இருந்து புறப்பட்டு போங்க. உங்களுக்கு தனியா விட்டுட்டு நாங்க யாரும் போக மாட்டோம். எங்க என் பொண்ணு ரோசி எங்க? இல்ல, இத நான் நம்ப மாட்டேன். என் மகளோட ஆத்மா அலையுதுன்னா எங்க? எங்களை பார்க்கறதுக்காக ஏன் இத்தனை நாள் வரல? என்னோட மகளை பார்க்கணும். எப்படி சொல்றதுன்னு எங்களுக்கு தெரியல. ஒரு பக்கம் இதை விட பெரிய தர்ம சங்கடத்துல நாங்க இருக்கோம். அஞ்சலியும் நானும் இந்த உலகத்துல சந்தோஷமா வாழணும்னா ரோசியோட ஆத்மா இந்த மாதிரி அலையறது நல்லதில்லை. என் மகளோட ஆத்மாவை விரட்டுறதுக்கு நான் யாரையும் அனுமதிக்க மாட்டேன்.
என்னைக்காவது ஒரு நாள் அவ இந்த வீட்டுக்கு வருவான்னு நாங்க எதிர்பார்த்து அழுதுகிட்டு இருக்கோம். இது ரொம்ப விபரீதமானது. எங்களோட இந்த அவஸ்தையை நீங்க புரிஞ்சுக்கங்க. நாங்க இவ்வளவு சொல்லி நீங்க கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம இருக்கீங்களே. செத்து போன பொண்ணு மேல வச்சிருக்கிற மரியாதை நினைச்சு சந்தோஷப்படுறேன். அதை வெதின்னு நினைச்சு நீங்க சமாதானப்படணும். நிமிஷத்துக்கு நிமிஷம் உருகி செத்து செத்து வாழ்ற ஒரு பொண்ணு எனக்கு இருக்கா? சொல்லுங்க, உங்க எல்லாருக்காக நான் அவளை கொல்லணுமா? ஒரு ஆத்மாவுடைய பிடியில சிக்கி துடிச்சுக்கிட்டு இருக்கிற எங்க குடும்பத்தை கொஞ்சம் பாருங்க. மரணத்தை யாராலையும் தடுக்க முடியாது. ஆனா செத்து போனவங்களோட ஆத்மா அலையறது உண்மைன்னா அதுக்கு இந்த உலகத்துல கண்டிப்பா பரிகாரம் இருக்கும். அதை கண்டுபிடிக்க நீங்க எங்களுக்கு ஒத்துழைக்கணும். மரணம் எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு வழிதான் இருக்கு. ஆத்மாவை அடக்கி ஆளக்கூடிய ஒருத்தரை நாம இங்க வரவழைக்கணும். இந்த மாதிரி விஷயங்களுக்கு மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு ஃபாதர் இருக்கார். பிரார்த்தனைகளையும் பூஜைகளையும் கடுமையா செஞ்சு தெய்வ சக்தி அடைஞ்சு மனித குலத்துக்கே பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு ஃபாதர். அவரால கட்டுப்படுத்த முடியாத பேயோ பிசாசோ எதுவும் இந்த பூமியில கிடையாது. அவர் இப்ப சேலத்துல இருக்கார். நாம் அவரை வரவழைக்கலாம். ஃபாதர் ரொசாரியோ. யாரு? நான் ரோசி. என்ன பயமா? நான் ரொசாரியோ. ரோசியை துரத்த வந்த ஃபாதர் ரொசாரியோ. மே ஐ கம் இன்? யாருக்கு? எழுந்துரு எழுந்துரு. ஏண்டா இப்படி பண்ணிக்கிட்டு? நான் பேய் இல்லடா, பேய் வெளியே நிக்குது. யாரா வெளியில? உங்க அப்பா வெளியே நிக்கிறான். ஏய் மக்கு, ஒரு ஆண் பேய் நிக்குதுடா. தூக்கத்துல இருந்து எழுப்பி சாப்பிடுன்னு சொன்னா நான் சாப்பிட்டு வேண்டாம். பேய்னு மட்டும் சொல்லிடாத, நான் செத்தே விடுவேன். அதுக்கு நான் என்ன பண்றது? அந்த ரோசி பாத ட்ரெஸ்ல தாடி எல்லாம் ஒட்டிக்கிட்டு ஆம்பளை வேஷத்துல வந்து நிக்கிறா. வாட்ச்மேன், இனிமே நீ என் கூடவே தூக்குடா. எதுக்குடா? என்ன தனியா விட்டுட்டு போயிடாதுல வருமா இருக்கு. தனியா விட்டுறாதா? ராதாகிருஷ்ணன். பேரெல்லாம் மனப்பாடமா சொல்றாரு. கொன்றதுக்கு முடிவாதான் வழக்க போட்டு வந்துடல. எங்களை கொண்டு போட்டு ஏன் யோசிக்கிற? ராதாகிருஷ்ணன், என்னது? ஃபாதர் ரொசாரியோ. ஃபாதர் ஐசக் சொன்னவர் தானே? எஸ். ஓ, ஐம் சாரி ஃபாதர். இவங்க தெரியாம. இட்ஸ் ஓகே. நீங்க போங்க. வாங்க ஃபாதர். இந்த ஆத்மாக்கள் சில சமயம் நம்ம கண்ணை கட்டி வழிய மாத்திடும். ரோசி அவ என்ன 3 கிலோமீட்டர் அதிகமா நடக்க வச்சிட்டா. ஃபாதர், நடந்தா வந்தீங்க? எஸ், ஸ்டேஷன்ல இருந்து நடந்து வந்தேன். பயங்கரமான இருட்டுல ஒரு துளி கூட வெளிச்சம் இல்லாம காட்டையும் மலையும் தாண்டி வந்தேன். இன் சர்ச் ஆஃப் ரோசி. அஞ்சலி உங்களோட? எஸ். நீ ரோசியை பார்த்த இல்லையா? How is she? Nice, smart. Hey, cool down, cool down. It is quite natural. கல்லறையில இருக்கிறவங்க எல்லாம் ஆண்டவனுடைய பாதத்தை அடைய ஒரு சமயம் வரும். அப்போ நன்மை செஞ்சவங்க எல்லாம் தெய்வத்தோட பாசறைக்கும்
தீமை செஞ்சவங்க எல்லாம் பிசாசோட பாசறைக்கும் சவக்குடியில இருந்து வெளியே வருவாங்க. ரோசியும் வெளியே வந்திருக்கா. ஃபாதர், எங்களுக்கு நிம்மதியே போச்சு. சாத்தானுக்கும் கடவுளுக்கும் நடுவுல என் குழந்தையோட வாழ்க்கை. I know. It is really a big crisis. ஃபாதர் சொன்ன மாதிரி நாங்க எல்லா ஏற்பாட்டையும் பண்ணியாச்சு. இன்னும் நாங்க என்ன செய்யணும்? Only one thing. எப்பவும் இங்க வரவே கூடாதுன்னு நினைக்கிற ரோசியுடைய ஆத்மா இன்னைக்கு ராத்திரி இங்க பறந்து வர்றதுக்கு நீங்க எல்லாம் பிரார்த்தனை செய்யணும். இன்னைக்கு நான் அவளை பார்க்கணும். Yes, I want to see an interested and sweet lover, Rosie.